ஃபேமிலி இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி நீங்களும் ஏதோ பாதிக்கப்பட்ட மாதிரி பேசாது. இது எங்க பிரச்சனை. எதா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். இந்த வீட்ல யாரும் காவேரி கிட்ட இத பத்தி பேச வேணாம், பேசவும் கூடாது. அப்படி நாங்க பேசினா உடனே நீ இவ்வளவு வீட்டை விட்டு போயிடுவீங்க அதானே? ஐயோ சித்தி ப்ளீஸ், நான் அதை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்தது எங்களுக்கு டயர்டா இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்க. வா காவேரி. சாரி, நடந்த விஷயங்கள்ல நீங்க வருத்தமா இருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நாங்க எதுவுமே வேணும்னு பண்ணல. வா காவேரி போவோம். வா. ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி என் பேரை தினமும் கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றான் பாரு, அத நினைச்சுதான் எனக்கு வேதனையா இருக்கு. கன்றாடி, என்ன மாதிரி குடும்பத்துலடா பொண்ணு எடுக்க? இப்படி ஒரு குடும்பத்துலதான் நம்ம பொண்ணு எடுத்து வச்சிருக்கோமா? ஏற்கனவே நீ ஃபீல் பண்ண பல காரணங்கள் இருக்கு. இப்ப இந்த காரணமும் சேர்ந்துருச்சுல. உங்களுக்கு எப்படிங்க இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்? அதான் எங்க சித்தப்பா இருக்காரு. அந்த ஆள் ஒருத்தர் போதாத இந்த விஷயத்தை கேதர் பண்ணு. இந்த பசுபதி ராகினி யாராச்சும் சொல்லிருப்பாங்க. அவங்க பேசுனதெல்லாம் நீ பெருசா எடுத்து. அவங்க பக்கம் இருக்கிற நியாயமா எனக்கு புரியுது. உங்க லெவலே வேற. எங்க வீட்ல இருந்து மாத்தி மாத்தி தினம் புதுசு புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பிட்டே இருக்கு. அது எல்லாமே உங்களை தானே அஃபெக்ட் பண்ணுது. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏன் பின்னாடியே சுத்துறீங்க? ஏய் இந்த பாரு, நீ என் பொண்டாட்டி. உனக்கு ஒரு பிரச்சனை நான் இல்லாம நான் இருப்பேன் காவேரி. நீ தேவையில்லாம இதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு மறுபடியும் இந்த விஷயத்துல உனக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருக்கா? நடந்துருச்சு விட. இனி நடக்க போறத பத்தி நான் திரும்பவும் சொல்றேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் we will face it together.